சினிமா நிகழ்ச்சி வந்திருக்கீங்க. சினிமாலேருந்து வந்திருக்கக்கூடிய விஜய் இப்போ வந்து தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை மத்திய அரசு சம்மதிக்கிறாரு, மாநில அரசு சம்மதிக்கிறாரு. அவருடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரது தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? அவருக்கு சரியான கூட்டணிகளை அவர் அமைக்கவில்லை என்றால் அவர் பெரிய தாக்கத்தை தேர்தல் அரசியலில் ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. ஒரு குறைஞ்சபட்ச சதவீத வாக்குகளை பெற்று, அதுவும் எல்லாருடைய வாக்குல இருந்து கொஞ்சம் பிரிப்பாரு. பிரிக்கிற கட்சிகள்ல இவரும் ஒரு கட்சியா இருக்கதான் வாய்ப்பு இருக்கே தவிர, ஒரு சரியான கூட்டணிகள் அவர் அமைக்கும் பட்சத்தில் அவருடைய பலம் வந்து நிச்சயமா புலப்படும். ஆகையால பெரிய தாக்கத்தை, தனிப்பட்ட முறையில் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் குறிப்பா. இல்ல, இது தனிப்பட்ட பிஜேபிக்குன்னு உள்ள ஓட் பேங்க் வந்து ஒரு டெடிகேட்டட் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் வந்து யாராலையும் அசைக்க முடியாத ஒரு ஓட் பேங்க். அது யாரும் கபலீகரம் செய்யவே முடியாது. அது ஒரு கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க். அந்த வாக்கு வங்கியை திராவிட கட்சிகள் கூட அசைச்சு பார்க்க முடியாது. அது ஒரு நிரந்தரமான, ஆழமான, அழுத்தமான வாக்கு வங்கியா இருக்கும் பிஜேபியோடது. எப்படி திராவிட கட்சிகளுக்கு ஒரு வாக்கு வங்கி, ஒரு அழுத்தமான வாக்கு வங்கி இருக்கோ, அதே மாதிரி பிஜேபி இன்னைக்கு ஒரு அழுத்தமான வாக்கு வங்கியை தனக்கென்று உருவாக்கி கொண்டுள்ளது. அதை தக்க வச்சு வைக்கிற அளவு தான் கொள்கை ரீதியான வாக்கு வங்கிங்கனால அது உறுதியா தக்க வைக்கப்படும். தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்துக்கு அவசியமான ஒன்றாக இருக்கு. இன்னைக்கு வந்து மக்கள் தொகையும் அதிகமாயிருக்கு, அதே மாதிரி பல்வேறு விதத்துல தேர்தல் களமும் மாறி இருக்கு. இதற்குண்டான கட்டமைப்பை சீர் செய்யும் இடத்தில் மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு அமையப்பெற வேண்டும். இதை வந்து இப்படிதான் அமையணும், அப்படிதான் அமையணும் அப்படிங்கிற ஆலோசனைகளை எல்லா கட்சிகளிடமும் பெறதுக்காக தேர்தல் ஆணையம் தற்பொழுது அனைத்து கட்சிகளையும் அழைச்சிருக்காங்க. விரைவில் அதற்குண்டான கூட்டம் நடைபெற இருப்பதால் தொகுதி மறுசீரமைப்பை பத்தி யாரும் அதிர்ச்சி ஆக வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டாம். முன்னாடியே முந்திக்கிட்டு இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடுக்கு அதிக தொகுதிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் தென்படுகிறது. ஆகையால் ஒரு அரசியல் செய்வதற்காக வேண்டுமென்றே இந்த தொகுதி சீரமைப்பு பிரச்சனையை கையில் எடுப்பது வேற ஏதோ ஒரு பிரச்சனையை மறைப்பதற்கு தான், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆகையால் இது வந்து ஒரு திசை திருப்பும் முயற்சி. தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்பு வந்து இயல்பாவே அதிக தொகுதிகளை தமிழ்நாடுக்கு வழங்கவிருக்குங்கிறது இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா வேற எந்த ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இதை முன்ன எடுத்துட்டு வந்துட்டு மும்மொழி கொள்கை இஷ்யூவையும் இந்த இஷ்யூவையும் முன்ன கொண்டாந்து அதுக்காக பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி வேற ஒரு முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்பும் போக்குல தான் ஆளும் கட்சி கையில் எடுத்து நடைபோடுகிறது. இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா தீர்வு ஏற்படும் நான் நினைக்கிறேன். தொகுதி சீரமைப்பு நிச்சயமா அதிகமான தொகுதிகளை தான் தமிழகத்துக்கு வழங்க போகுது.